வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. வரக்கூடிய வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சூரிய பகவானை பார்ப்போம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி தான். ரிஷபராசியில் தான் இருக்கார், ராசி மேலேயே இருக்கார். சூரியன் ராசி மேலே இருந்தால் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வரும். டாக்குமெண்ட் மாற்றணும்னு சிலருக்கு தோணலாம், சிலருக்கு அரசாங்கத்தில் ஏதாவது உதவிகள் கேட்கணும்னு தோணலாம், ஏதோ ஒரு வகையில் அரசாங்க அதிகாரிகளை சந்திக்கணும்னு சிலருக்கு தோணும், சந்திக்கலாம். நீங்கள் போகிற காரியம் வெற்றி பெறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும். சிலருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இருக்கும், அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் இருக்கும். ஆக சூரியன் ரொம்ப நன்மை செய்யக்கூடியவர். அதே மாதிரி ஏதாவது சொத்து சுகங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் பூர்வீக வீடு அல்லது சொந்த வீடு அதில் ஏதாவது வெள்ளங்க வர்ற மாதிரி தெரியும். அப்படி இல்லைன்னா சொத்தில் ஏதாவது வெள்ளங்க வர்ற மாதிரி கொஞ்சம் தெரியறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் இருக்கும். சூரியன் இந்த மாதம் உங்களுடைய ராசி மேலே இருக்கிறதுனால சிலருக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் ஏதாவது வரும். அல்லது இந்த சுளுக்கு பிடிப்பு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஏதாவது உடல் உபாதைகள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மட்டும் இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. குருவை எடுத்துக்குவோம். குரு பகவான் இப்போ தான் உங்கள் ராசிக்கு வந்திருக்கார். இவ்வளோ நாள் மேசராசியில் தான் இருந்தார். இப்போ ரிஷபராசிக்கு வந்திருக்கார். பொதுவாக குரு ரிஷபராசியில் இருந்தால் நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய நன்மைகளை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா குரு ராசி மேலே இருந்தால் நன்மைகளை அவ்வளோவா தராது. அதுக்கு பேர் ஜென்ம குரு அப்படின்னு அர்த்தம். அப்போ குரு என்னதான் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவில் தொடர்புடைய வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களை வர வைப்பார். கோவில் தொடர்புடைய வேலைகள்னால் ஒரு சிலர் கோயில் கட்டணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யணும்னு நினைப்பாங்க, சிலைகள் நிறுவனம்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணுங்கிற எண்ணங்களை அந்த குரு தான் கொடுப்பார். சிலருக்கு குழந்தைகள் பிறந்திருக்காது, குழந்தைகள் பெற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுப்பார். அதே மாதிரி குரு குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றி யோசிக்கக்கூடிய கிரகம். அதனால் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் பற்றி நீங்கள் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுப்பார். ஒரு சிலருக்கு கடன் காட்சிகளை அதிகப்படுத்திடுவார். அதனால் கடன் காட்சிகளை கொஞ்சம் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது, சரிங்களா? அதே மாதிரி குரு ராசி மேலே இருந்தால் கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடுகள் கொஞ்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், வீடு விட்டு வீடு போகணுங்கிற எண்ணங்கள் வரும். ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் போகணுங்கிற எண்ணங்கள் கூட வரும். அதனால் அந்த மாதிரி இடமாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம், சரிங்களா? சரி, உங்களுடைய ராசியில் சுக்கிரன் வேற வரப்போகிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சுக்கிரன் தான். சுக்கிரன் இப்போ 12ஆவது ராசியில் தான் இருக்கார். வைகாசி 7ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். சுக்கிரன் ராசிக்கு வந்ததுக்கப்புறம் சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், சிலருக்கு வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அப்போ வீடு கட்டணுன்னாலும் கட்டலாம், வாங்கணுன்னாலும் வாங்கலாம், பழைய வீடு வேலை பார்க்கணுன்னாலும் வேலை பார்க்கலாம். வாகனங்களும் எந்த வகையான வாகனங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கணுன்னு இருக்கும், தாராளமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனாக இருந்து அது ராசியிலேயே வலிமை பெறுற போது அந்த காதல் தொடர்பு, காதல் எண்ணங்கள், அந்த காம எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்போ யாரு கூடயாவது பேசணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும், யாரையாவது பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும், பழகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அப்போ நம்ம யாரையோ பார்ப்போம், பேசுவோம், பழகுவோம். அதில் சில இனம் புரியாத தவிப்புகள் உங்கள் மனசில் இருக்கும். அவங்கள பார்க்க முடியாதா, பேச முடியாதா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மனசே ஒரு மாதிரி தவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அதுவுமே உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான வேலைகளை தான் செய்வார், சரிங்களா? சரி, புதன் பகவான் 12ஆவது ராசியில் தான் இருக்கார். புதன் 12ஆவது ராசியில் இருந்தால் வருமானத்தை கொடுப்பார். ஆனால் வருமானத்தை கொடுத்தாலும் வர்ற வருமானம் ஏதாவது ஒரு வகையில் செலவாகிற மாதிரியான வேலைகளை செய்வார். அந்த புதன் பகவான் வைகாசி 11ஆம் தேதி ரிஷபராசிக்கே பயிற்சி ஆயிடுவார். புதன் ராசி மேலே வந்ததுக்கப்புறம் கல்வி பற்றிய எண்ணங்கள் வரும்.
ஒன்று நீங்கள் படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும், இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ அந்த கல்வி பற்றிய சிந்தனைகள் வந்து நிறைய வரும். அதே மாதிரி அலைச்சல் திருச்சல் வந்து நிறையா இருக்கும். எங்கேயாவது பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா உருவாகும். அந்த பயணங்கள் வந்து நல்லதுக்காகவும் இருக்கலாம், கெட்டதுக்காகவும் இருக்கலாம். அதனால் அலைச்சல் திருச்சல் வந்து ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும். தாராளமாக போகலாம். சரிங்களா? சரி. அதே மாதிரி புதன் வந்து உறவுக்குடைய கிரகம். பகையான உறவுகள் ஏற்கனவே இருக்கும். அந்த பகையான உறவுகளை பகையை வந்து தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். பகையை களையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். உறவுகளை வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனசில் ஒரு எண்ணங்கள் வரும். தாராளமாக நீங்கள் ஒன்று சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று சேர்க்கலாம். அதை பண்ணித்தரும் உங்களுக்கு. சரிங்களா? சரி. அதே மாதிரி 5ஆம் அதிபதி உங்களுக்கு புதன் தான். 5ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது பெற்ற பிள்ளைகள்னால நன்மைகளை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆவது ராசியில் தான் இருக்கார். 11ஆவது ராசியில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கு நல்லதுன்னா, பூமி தொடர்புடைய வேலை அல்லது தொழில்களில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்க இருக்காங்க, அந்த தொழிலில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். விற்காத இடம் கூட விற்கும், வராத கமிஷன் கூட வரும். அதனால் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்புகள் வந்து ஏற்படும். விவசாயம் செய்கிறவங்களுக்கும் விவசாயத்தின் மூலமாக வந்து ஆதாயத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வந்து செவ்வாய் இருக்கும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் நிறைய வெற்றி வாய்ப்புகளையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ராகு வேறு உங்களுக்கு 11ஆவது ராசியில் தான் இருக்கார். ராகு 11ஆவது ராசியில் இருந்தாலும் நிறைய நன்மைகளை வந்து கொடுப்பார். எதிர்பாராத நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள் கூட மிகப்பெரிய லெவலில் வந்து வெற்றி பெறும். அந்த வேலைகளை வந்து ராகு வந்து செய்யும். இந்த லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான வகையிலெல்லாம் ராகு நன்மை செய்வார். ஆனால் உங்களுக்கு ஜென்ம குரு இருக்குது. ஜென்ம குரு இருந்தால் லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் அதிலெல்லாம் வந்து நம்ம போகக்கூடாது. அதே மாதிரி ராகு 11 இருந்தால் வம்பு வழக்குகள் எல்லாம் தீரும். கோர்ட்டு கேஸு எல்லாம் நமக்கு சாதகமாக வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வைகாசி 18ஆம் தேதி செவ்வாய் வந்து 12ஆவது ராசிக்கு வந்து மாறிடுவார். 12ஆவது ராசியில் செவ்வாய் இருந்துச்சுன்னா சிலருக்கு பூமி சம்மந்தப்பட்ட விரயங்கள் வரும். ஒரு சிலருக்கு பூமியை வந்து அடமானம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரலாம். சொத்துக்களை அடமானம் வைக்கிறது. ஒரு சிலருக்கு சொத்துக்களை விற்கணுங்கிற எண்ணங்கள் வரும். விற்கணும்னு நினச்சாலும் தாராளமாக விற்கலாம். அதுக்குடைய பலன்களை தான் செவ்வாய் செய்வார். அதே மாதிரி 12ஆம் அதிபதி செவ்வாய் வலிமை பெற போது நிறைய செலவுகள் வரும். வைகாசி மாதத்தை பொறுத்தளவு நம்ம காசு பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியாது. வருமானமே ஒரு சிலருக்கு குறையும். அதே மாதிரி வர்ற வருமானமும் செலவாயிரும். அப்புறம் எப்படி நம்மளால் மிச்சம் பண்ண முடியும்? இது வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த மாதிரி அதிகமான செலவுகள் இருக்கும்னா ஒரு 2 மாதத்துக்கு இருக்கும். சிலருக்கு வந்து மருத்துவ செலவுகள்னால எல்லாம் கூட செலவுகள் ஆகும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் சொத்து வாங்க வேண்டிய தருணமாக வந்து இருக்கும். அதனால ஒரு சிலருக்கு செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? 5ஆவது இடத்துல தான் உங்களுக்கு கேது பகவான் இருக்கார். 5ஆவது இடத்துல கேது இருக்கிறது புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லலாம். புத்திர தோஷம்னா பெற்ற பிள்ளைகளை வச்சு ஏதாவது கவலைப்பட வைக்கும். இல்லைன்னா பிள்ளைகளுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். இல்லைன்னா பிள்ளைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். இதை தான் அந்த கேது செய்வார். உடம்பு சரியில்லாமல் போனாலும் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. 10ஆவது இடத்தை பொறுத்தளவு சனி ஆட்சி பெற்றிருக்கார். 10ஆவது இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கிறது நல்லது தான். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வந்து புதுசாக தொடங்குற மாதிரியான வாய்ப்புகள் வந்து வரும். அதனால் தொழில் தொடங்குற மாதிரி எண்ணங்கள் இருந்தால் நீங்கள் தொடங்கிக்கலாம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் விரையாதிபதி திசைன்னு சொல்லுவோம், அது நடக்கக்கூடாது. விரையாதிபதி திசைன்னா நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் காசு லாஸ் ஆயிரும். அப்படிப்பட்ட திசை வந்து ஒரு சிலருக்கு நடக்கும். குறிப்பாக வந்து 12ஆம் அதிபதி திசை, 12ல் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய திசை, அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நம்ம தொழில் தொடங்கக்கூடாது. மற்ற எந்த திசை நடந்தாலும் நம்ம தொழில் செய்யலாம். தொழில் வந்து நல்லா தான் இருக்கும்.
வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். அதே வேளையில் 10ல் சனி இருக்கிறது வேலையில் தொந்தரவும் தரும். நம்ம எங்கே வேலை பார்க்குறோமோ ஏதாவது ஒரு வகையில் வந்து கொஞ்சம் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட வேண்டியதான். சனி 10ல் இருக்கிறது பேரு புகழ் எல்லாம் கொடுக்கும். நம்ம வீட்டில் யாராவது அரசியல் தொடர்புடையவர்கள் இருந்தால் அவங்களுக்கு அரசியலில் வந்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை வந்து அந்த சனி வந்து கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆக இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தளவு ரிஷபராசிக்காரவங்களுக்கு கிரகநிலைகள் வந்து சரியாக இருக்கிறதுனால பல நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ரிஷபராசி நண்பர்களே.